ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு விஷயத்தை நிறுத்திவிடு என்று சொல்லி உனக்கு எச்சரிக்கை தர வந்திருக்கிறேன். மேலும் மேலும் இந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பதனால் உனக்குத்தான் கஷ்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் அப்பன் வாக்கினை நீ அலட்சியம் செய்யாமல் இன்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக இதை நீ நிறுத்திவிட வேண்டும். என் பிள்ளையே, கருப்பனின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நீயாகவே நிச்சயமாக சரி என் அப்பனே என்று சொல்லி விடுவாய். இந்த கருப்பண்ணசாமி ஒரு விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு உனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன்னை காப்பாற்றவும் தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நன்மையாகத்தான் நடந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்திருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலினை தேடி அலைகின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற விஷயம் எப்பொழுதுமே நல்ல தீர்வினை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீ ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் தான் உனக்கு இத்தனை துன்பம் வருகிறது என்றால் அதை நீ மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருப்பதுதானே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. நீ எப்பொழுதும் என்னிடத்தில் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டி நிற்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினைத்தான் நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எதுவும் நடக்கவில்லை. உன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையே எனக்கு போராட்டமாக இருக்கிறது என்று இனிமேலும் நீ வருத்தப்பட வேண்டாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யார் என்பதை சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உன்னிடத்தில் நிச்சயமாக நன்மைகளை பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் உதவிகளை செய்தாய். இப்பொழுது உனக்கு சிறு பிரச்சனை என்று ஒன்று வந்தவுடன் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நீ சற்று சிந்தித்துப்பார். உனக்கென்று ஒரு ஆபத்து வரும் பொழுது திரும்பி பார்க்க கூட நினைக்காமல் ஓடி ஒளிகின்றார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முதலில் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக நின்று விட்டது என்றால் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்ற உண்மை புரிந்துவிடும். என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. ஆனால் இந்த கருப்பன் அடையாளம் காட்டி கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற விஷயத்தை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதை நீ உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்ல நேரம். இல்லை என்றால் நான் தருகின்ற நல்ல நேரத்தை கூட நீயே வேண்டாம் என்று விட்டு விடுகிறாய் என்றுதான் அர்த்தமாகிவிடும். இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய மனநிலையில் இல்லை என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஆபத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நீயாக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் நீ கற்றுக்கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகள் என்பது எப்பொழுதும் ஏமாற்றங்களை மட்டுமே கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அன்பை எதிர்பார்த்தாலும் ஒரு உதவியை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு கிடைப்பது இல்லை. அதே நேரத்தில் யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நின்றாலும் யார் உன்னிடத்தில் வந்து பாசம் காட்டுவது போல நடித்தாலும்
அதை உண்மை என்று நம்பி நீ அள்ளி அள்ளி கொடுத்து விடுகின்றாய். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய். அதாவது ஒரு பண தேவை என்று ஒருவர் உன்னிடத்தில் வந்து நிற்கிறார் என்றால், உன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட அதை எப்படியாவது அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய். அவர்கள் எப்படி கேட்டார்கள், எதற்கு கேட்டார்கள் என்பது கூட தெரியாமல் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு அவர்களுக்கு உதவிகளை செய்து விடுகிறாய். நீ செய்கின்ற உதவியினால் உனக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, இவர்கள் எந்த காலத்தில் நீ உதவி என்று சென்று கேட்டிருந்தால், என் பிள்ளையே, நீ அவர்களுக்கு உதவிகள் செய்வது எல்லாம் சரிதான். ஆனால் உனக்கு என்றாவது ஒரு அவசர காலத்திலோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ உனக்கு உதவிகளை செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா? பெரும்பாலும் இவர்கள் எல்லாம் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு தானாக முன் வந்திருக்க மாட்டார்கள். உனக்கு செய்வதற்கு அவர்களுக்கு எப்பொழுதும் முழுமையான மனது இருந்தது இல்லை. இதுதான் உண்மை. இதை அப்பன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் முதலாவதாக யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் நீ செய்வதை நிறுத்து. காரணத்தோடும் தேவைகளுக்கேற்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். பிள்ளையே, உன்னை சோதனைக்கு ஆளாக்க வேண்டும், உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று போலியாக நடித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீ உதவிகளை செய்வதில் தவறு இல்லை. ஆனால் நீ உதவிகளை செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னிடத்தில் ஒருவர் பண தேவை என்று இருக்கிறார்கள் என்றால், உன்னிடத்தில் இருந்தால் மட்டுமே அதை அவர்களுக்கு கொடுத்து நீ உதவிகள் செய்யலாம். மாறாக உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை நீயே மற்றொருவரிடத்தில் கடனாக வாங்கி அவர்களுக்கு கொடுப்பதை இன்றோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் பதில் இருக்காது. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் கேட்டால்தான் எத்தனை விதமான பதில்கள் வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தகுதியில்லாத மனிதர்களுக்கும் ஒரு சில துரோகிகளுக்கும் நீ உதவுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உனக்கென்று உதவிகள் தேவைப்படுகிறது என்றால் அதை நல்லவர்களிடத்தில் மட்டுமே நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். போலியாக நடிக்கிறவர்களிடத்திலும் கொடுத்து உதவ வேண்டும் என்று மனம் இல்லாத கருமிகளிடத்திலும் ஒருபோதும் உதவி என்று நீ கேட்டு நிற்காதே. இவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதற்கு சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நீ இவர்களிடத்தில் சென்று உதவிகளை கேட்பாய், உன்னை அவமானப்படுத்தலாம் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் முன்னிலையில் என் குழந்தையே, நீ சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.